Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு chicken fried rice recipe வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 5 tablespoon ஆயில் ஊற்றிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சாப்டு கேரட்ஸ் ஒரு 1/2 cup ஆட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 cup சாப்டு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி ஓவராக குக் பண்ண விடாதீங்க. ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கேபேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 1/2 cup. எல்லாமே ஒரே கப் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து எல்லாமே ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்பவே சாட்டே ஆகக்கூடாது. இது கூடவே நான் ஒரு 3 green chilli ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்லிட் பண்ணது. ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸையும் சாப் பண்ணேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஆனியன் உங்களுக்கு போதும், மீடியம் சைஸு. ஆனியனை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கரிஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது சைனீஸ் சால்ட் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைனீஸ் சால்ட் ஆப்ஷனல் தான், இது ஹெல்த்துக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். சாப்டு கேப்சிகம் ஒரு 1/2 cup. ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் அஜினோமோட்டோ ஏன் ஆட் பண்ணேன்னா அப்போ தான் ஒரு சைனீஸ் டேஸ்ட் வரும்ன்றதுக்காக. அக்கேஷ்னலாக நீங்கள் சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஆல்சோ எக் 2 ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கு நல்லா குக் ஆகணும், அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நான் வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறமா 1 teaspoon சோயா சாஸ். இந்த எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ண பாஸ்மதி ரைஸ் நான் வடித்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு, அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் 1 cup. அதுக்கப்புறம் 3/4 cup சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் பீசஸ். அந்த சிக்கனில் ஒன்றும் இல்லை, கபாப் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இந்த பீசஸை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்களா எப்படி நல்லா வந்திருக்குன்னு, ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 teaspoon. நான் கடையில் வாங்கின பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பர் அரோமா வந்துச்சு மிக்ஸ் பண்ணும்போதே. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.